இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு நிமிஷம் நீங்க பார்க்கறதுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவு பண்றாங்க, தூக்கத்தை இழக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணம் பண்றாங்களான்னா இல்லை. டெல்லியிலையும் பாம்பேலையும் இருக்க இன்ஃப்ளூயன்சர் 100 ரூபா சம்பாதிச்சா நம்ம ஊர் ஆளுங்க அண்டர் செல் பண்ணி 20 ரூபா தான் பண்றாங்க. விளம்பரத்தின் மூலியமாக வருகின்ற வருமானத்தை மட்டுமே நம்புகிறார்கள். அதையே தொழிலாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. We like them, we want to work with them, but there is no compulsion. நான் ஒரு அடையாத ஆலமரம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு பறவைகள். அந்த பறவைகள் எப்பொழுது வேணாலும் இந்த ஆலமரத்துக்கு வரலாம். தேவையில்லாத போது பறவைகள் செல்லலாம். நான் செய்த தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். புதுசா பண்ணுங்க, நான் செய்யாத தவறுகள். நாங்க லாஸ்ட் ஈவென்ட்ல பார்த்திருந்தோம், டாப் டாக்டர்ஸா இருக்கட்டும், ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட், நியூரோலஜிஸ்ட். ஸோ இந்த தடவை யார் வரப்போறா? நீங்கள் எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் வருவார்கள், எதிர்பார்க்காதவர்களும் வருவார்கள். அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டைமண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சில பேர் போடுற ரீல்ஸ்லேயும் வீடியோ யூடியூப்லேயும் போட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் காரையே ப்ரெசென்ட்டாக கொடுக்கணும். மார்க் திஸ் டேட், November 14. I want you to be in Leela Palace to have breakfast with me at 8 o'clock. ஒரு விஷயத்தை இந்த காலத்துல ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கு. அந்த மாதிரி we have been trained. ஸோ எப்படி ஒரு பொருளை அவர் ஃப்ரீயா கொடுக்குறாரு? என்ன நடக்குது? ஃப்ரீயாவே கொடுக்கலமா, இது ஃப்ரீ தான். இன்னைக்கு நம்மளோட நேரத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக மோஸ்ட் ஆம்பிஷியஸ் இன்ஸ்பிரேஷனல் பிஸ்னஸ் டைகூன் IO அப்படின்ற நிறுவனத்தோட மென்டர் அண்ட் ஏர்செல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், மிஸ்டர் சி சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. How is life going? Life is good ma, and I am enjoying it. Okay, yes, of course. சார், நான் சிவசங்கரன் சார் அப்படின்னு போட்டாலே ஒரு லேமேனாக பார்க்கும்போது அத்தனை வீடியோகள், அத்தனை விதமான ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் இருக்குது மக்கள்கிட்ட. நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க ஒரு பாட்காஸ்ட் மூலியமாகவும். தண்ணியில் ஸ்விம்மிங் பூல்லலாம் இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த நேர்காணல் எதற்காக? இந்த நேர்காணல்மா நம்ம ஊரில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் படைப்பாளிகள் ஒரு 18,000 பேர் இருக்காங்க. அதில் 10 லட்சம், 1 லட்சம், 50,000 இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லை, அவங்கள பார்த்து தான் மக்கள் அந்த பொருட்களை தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அங்கே போய் 3 மணி நேரம் செலவு பண்ணி என்னெல்லாம் கற்றுக்கலாமோ இவங்க அவர்கள் சார்பாக போய் ஒரு 3 நிமிஷத்தில் அழகாக அவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த படைப்பாளிகள் எல்லோரையும் ஒரே இடத்துல கூட்டி அவர்களுக்கு தேவையான பிராண்ட் ஓனர்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஓகே, அவங்களுக்கு வெல்த்து பில்டு பண்ணுறது எப்படி, அந்த வெல்த்து பில்டு பண்ணும்போது அந்த வெல்த்தை அனுபவிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன வகையில் ஹெல்த்தையும் பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு எல்லாருமே ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்குறதுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க, தூக்கத்தை இழக்கிறாங்க. ஆனால் நாம் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணம் பண்ணுறாங்களான்னா இல்லை. டெல்லியிலையும் பாம்பேலையும் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் 100 ரூபா சம்பாதிச்சா நம்ம ஊர் ஆளுங்க அண்டர் செல் பண்ணி 20 ரூபா தான் பண்ணுறாங்க. அவங்க அந்த விளம்பரத்தின் மூலியமாக வருகின்ற வருமானத்தை மட்டுமே நம்புகிறார்கள். அதையே தொழிலாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஸோ இப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகே, அவங்க போய் தூண்டில் மீன் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. மற்ற ஊரில் விசைப்படுகளை போய் பிடிக்கிறாங்க. ஆமாம், இந்த விசைப்படுகளை மீன் பிடிச்சா என்ன லாபம்னா, ஒரு 10 நாள் கடலுக்கு போக வேணாம். ஆனால் நாம் அன்றாடம் காட்சிகளாக இருந்தால் தினசரி போய் மீன் பிடிக்கணும். அதை எப்படி தவிர்ப்பது? பேசிக்கலி ஐ வாண்ட் டு டீச் தம் ஹவு டு பில்டு வெல்த் அண்ட் ஹெல்த். நார்மலாக நான் ஹெல்த் அண்ட் வெல்த்துன்னு தான் சொல்வேன். ஆனால் அவங்களுக்கு புரியாது. முதல்ல ஹெல்த்தை பில்டு பண்ணி தான் வெல்த் பில்டு பண்ண முடியும். அஃப்கோர்ஸ், இப்போ கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும் போது உங்களோட வீடியோஸே நிறைய பேர் ஒரு இந்தியன் ஹெல்த் அம்பாசிடர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு they are influenced about your videos அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் வெல்த் பில்டு பண்ணுறது எப்படின்றதுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு இந்த வெல்த்து ஒரு ப்ரீ கண்டிஷன். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் மாதிரி இந்த ஹெல்த்து முக்கியம். அதுக்கப்புறமா இந்த பெயிண்டிங் வெல்த்து. ஸோ அந்த கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஈவெண்ட் மூலமா தெரியாமல் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அட்மிட்டட் டிசையர்
they want to be an influencer. Unadmitted desire, they want to earn money and happiness by fulfilling the requirement of the viewers. புரியுதா? அவங்க ஒவ்வொரு வியூவருக்கும் அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை சொல்லி தானே அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இது வருஷம் நடத்தும் ஒரு கோலாகோலம்னு வச்சுக்கிங்களேன். இந்த விழாவுக்கு நாங்கள் எதுவும் அட்மிஷன் ஃபீலாம் வாங்கலை. அவர்கள் வருகை தந்தால் போதும், அவர்கள் வாழ்க்கை இன்பமாகும். ஸோ இப்போ கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நான் ஆல்ரெடி கேட்க வந்த மாதிரி தான் அவங்க எஃபர்ட் போடுறாங்க, அது எப்படி அதை பணமாக சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கு. பணம் சம்பாதிக்கிறார்கள், குறைவாக அதை அதிகப்படுத்துவது எப்படின்ற ஒரு ஐடியாலஜி நீங்கள் கொடுக்க போறீங்க. ஐடியாலஜி இல்லை, அவர்கள் மனதை மாற்றப் போகிறோம். மனதை மாற்றுவதன் மூலியமாக அவர்கள் செய்யும் செயல்கள் மாறுகிறது. செயல்களை நன்றாக செய்வதன் மூலியமாக அவர்கள் வெற்றிகளை பெறுகிறார்கள். அதை இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லலாம், சேஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, அட்வைஸ் கொடுத்துறீங்க, பட் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரியல் லைஃப்பில் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு 2 விதமாக ஆன்சர் பண்ணலாம். நாங்கள் இந்த ப்ரோக்ராம்லேயே கிரியேட், குரோ அண்ட் ட்ரைவ்னு 3 செக்ஷனாக வச்சுருக்கோம். ஓகே, நீங்கள் முதல் ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு போகலாம், இல்லை ஒரு ஹோல் டேவும் நீங்கள் இருக்கலாம் லீலா பேலஸில். பட் இது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா, யூ நீட் டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். அதுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்போம். அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. இதையே பழக்கமாக நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும். நீங்கள் டிசிப்ளினோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஹேபிட்டாக மாறும். வெற்றி பெறுவது என்பதே ஒரு ஹேபிட். நீங்கள் காலையில் எழுந்து வெற்றிக்காக வேலை செய்யும் போது அது ஒரு வாழ்க்கையின் நெறிமுறையாகிறது. ஓகே, யூ ஆர் நோ லாங்கர் ஒர்க்கிங். இப்போ எல்லா படைப்பாளிகளும் எப்படி தூக்கத்தை எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாம் படைக்கிறதை பார்த்து நம்முடைய வியூவர்ஸுக்கு ஓகே ஹாப்பியாக இருக்கணும், அவங்களுடைய இதழோரத்திலே ஒரு சிரிப்பு வரணும், சந்தோஷம் வரணும் தானே ஒவ்வொரு படைப்பாளிகளும் நினைக்கிறாங்க. அதை பார்த்து தானே அவங்க சந்தோஷம் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன பணமாக அது ஒரு பை ப்ராடக்ட். எந்த கவிஞனும் படைப்பாளியும் பணத்துக்காக படைப்பதில்லை. பணமே ஒரு பை ப்ராடக்ட். அவன் he want to excel, he want to win in what he wants to present. So that is the concept. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் கற்றுக் கொடுக்குறோம். இந்த ஹார்வர்டில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸுக்கெல்லாம் ஒரு பிரின்சிபல் கற்றுக் கொடுப்பாங்க. என்னென்னா, கோஆப்ரேட் இன்டர்னலி அண்ட் கம்பீட் எக்ஸ்டர்னலி. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கல்ல, எந்த பிராண்டுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டுருக்கீங்க? 4-5 பிராண்ட்ஸில் சாப்பிட்ருக்கேன் சார். ஒரே பிராண்டில் நம்ம சாப்பிட்றது இல்லையே. அது மாதிரி இதாமல் இந்த பிராண்டுங்களும் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஷுட் கோஆப்ரேட் இன்டர்னலி. ஓகே, பட் தே வில் கம்பீட் எக்ஸ்டர்னலி. ஓகே, இவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுனால தே கேன் ஷேர் த ரிசோர்ஸஸ், தே கேன் ஷேர் த டேலண்ட்ஸ், தே கேன் ஷேர் த கான்செப்ட்ஸ். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கேமரா இவங்கெல்லாம் வாடகை கொடுக்குறாங்கல்ல, நம்ம ஊரில் இங்கே கேமரா விற்கிறவங்களும் இன்னொரு கேமரா கொடுக்குறவங்களும் அண்டர் கட் பண்ணுவாங்க. ஆனால் பாம்பேயில் இதுக்கு ஒரு அசோசியேஷன் வச்சு இதுதான் மினிமம் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் யாருமே அந்த ரேட்டுக்கு குறைவாக கோட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ஃபிக்ஸட் இது மாதிரி. ஆமாம், நான் அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சப்போர்ட் இன்டர்னலி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஈவெண்ட்டுக்கு வரும்போது நடக்கும். அதையும் தாண்டி என்னென்ன நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும்? நாங்கள் மனதை மாற்றுவோம், உணர்வை மாற்றுவோம். ஆமாம், அதை வச்சு அவங்க பல விஷயங்களை செய்வாங்க. இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பாசிபிலிட்டிஸ்ன்னு. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஆன் தட் டே, ஆன் November 14th. நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் லாஸ்ட் ஈவெண்ட்டில் பார்த்துருந்தோம், டாப் டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நியூரோலஜிஸ்ட், அத்தனை பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஈவெண்ட் அட்டன் பண்ணப்பா நிறைய ஃபீட்பேக்ஸும் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இந்த தடவை யார் வரப்போகிறா? நீங்கள் எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் வருவார்கள், எதிர்பார்க்காதவர்களும் வருவார்கள். ஓகே, அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை நோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நெட்வொர்க்கிங் அப்படின்ற விஷயம் எந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு இந்த ஈவெண்ட் வரும்போது கிடைக்கும்? அவங்க வரும்போது அவர்களுடைய நண்பர்களை பார்ப்பார்கள், வாடிக்கையாளர்களை பார்ப்பார்கள்,
ஒரு புது ஐடியா கிடைக்கும். அவங்களுக்குன்னு செலிப்ரேட் பண்ணுற டேவாக நினைங்களேன். இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் இந்தியாவில் இன்ஃப்ளூயன்சஸுக்குன்னு ஒரு மீட்டிங் போட்டது கிடையாது. இன்ஃப்ளூயன்சஸ் தான் மீட்டிங்க்கு போவாங்க. அவங்களுக்குன்னே ஒரு மீட்டிங் போட்டுரும். ஆமாம், அந்த இன்ஃப்ளூயன்சஸை 2 வகையான பீப்புளை தான் கூப்பிடணும். இதில் பப்ளிக்கெல்லாம் கூப்பிடல. பிராண்ட் ஓனர்ஸ், தொழில் முனைவோர், அவர்களை கூப்பிடணும். இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிடணும். இதுக்கப்புறம் வருடம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடத்துவோம். அதுக்கப்புறமா இந்தியா முழுக்க ஒன்றாக இணைப்போம். பேசிக்கலிமா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் பில்டிங் எ மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் இந்தியா. அப்புறம் அவங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷன்ஸ்களுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ ஃபார் இன்ஃப்ளூயன்சஸ். அடுத்த வருஷம் இன்ஃப்ளூயன்ஸருக்கு தேவையான சாஃப்ட்வேர்கள் என்ன இருக்கும், ஹார்ட்வேர்ஸ் என்ன இருக்கும், என்ன கான்செப்ட் இருக்கும், ஓகே அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிடம் இப்போ கடந்த 2 மாத காலமாக யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் நிறைய ரூல்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முன்னெல்லாம் வந்து ஒரு ஹெல்த் அட்வைஸ் கொடுத்தா அவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ என்ன குவாலிஃபிகேஷன், என்ன இதெல்லாம் போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டு 3 மாதத்தில் என்னெல்லாம் சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்றத 15 நிமிஷத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சஸுக்கு சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறமா இது வரைக்கும் ஒரு டிஜிட்டல் டைரக்டரி இல்லை இன்ஃப்ளூயன்சஸுக்கு. 2026 ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் முடியும் போது கலெக்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் டைரக்டரி கொடுக்குறோம். ஸோ அந்த பிராண்ட் ஓனர்ஸ் வந்து ஓகே அந்த டிஜிட்டல் டைரக்டரியை இன்டராக்டிவாக யூஸ் பண்ணலாம். எஸ், ஸோ டிஜிட்டல் டைரக்டரி அப்படின்னு சொன்னீங்க, அது எனக்கு இன்னும் புரிதல் வேணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னென்னமா எல்லா இன்ஃப்ளூயன்சஸ்ஸு எதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன, அவங்களுடைய ப்ரைஸ் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டோம்னா ஆமாம் இல்லை ஃபுல் டைரக்டரி. அந்த காலத்தில் ஒரு டெலிஃபோன் டைரக்டரி இருந்ததில்ல, அந்த மாதிரி ரிலேட் பண்ணுங்க. ஆனால் இது டிஜிட்டலி அக்சசபிள், சர்ச்சபிள், மாடிஃபையபிள். அப்புறம் நீங்கள் ஏஐயில் போட்டு கேட்கலாம், இதிலேருந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கும். நடுவில் நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சஸ். லாஸ்ட் ஈவெண்ட்லேயே வந்து பயங்கரமான அந்த கிஃப்ட்ஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தது. அதாவது நீங்கள் டைமண்ட்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேருக்கு. இந்த வாட்டி என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஹெல்த் வெல்த்தை தாண்டி? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி டைமண்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா சில பேர் போடுற வீடியோ, ஷார்ட் வீடியோ யூடியூப்லேயும் போட்டு அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் காரையே ப்ரெசென்ட்டாக கொடுக்குறோம். ஓகே, இந்த ஐடியா எப்படி சார் வந்தது, எதனால் வந்தது? அதாவது எங்கள் கம்பெனியினுடைய ஐடியாவே டிக் டீப் அண்ட் டிஸ்கவர் த அன்மெட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் கன்வெர்ட் தட் இன்டு அ வயபிள் பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன் in exceeding the expectations of the people in terms of price, performance, quality and delivery. உங்களுக்கே தெரியாத உங்கள் உணர்வுகளையும் தேவைகளையும் நாங்கள் கண்டுபிடித்து அதை நிறைவு செய்து நீங்கள் எதிர்பார்க்கும் விலையை விட குறைவாக கொடுத்து சேவைகளையும் அதிகப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துவதன் கலைதான் எங்கள் வேலை. அதை இந்த இன்ஃப்ளூயன்ஸர் துணை கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி பார்க்கிறோம். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இப்போ வந்து ஒரு லேமேனாக நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருக்கேன். ரீசெண்டாக பார்த்ததில் பயங்கர க்யூரியஸாக இருந்தது என்னன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நீங்கள் பாட்டு ஜாலியாக புஷ்அப் எடுக்கிறீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் யுவர் ஏஜ், பட் ஸ்டில் அந்த ஆக்டிவ் என் வயசு தான் யூடியூப்ல இருக்க எல்லாருக்கும் 69 அப்படின்னு சொல்லிடலாமா? ஓகே சார். ஸோ 69 வயசுலையும் அந்த அளவுக்கு இப்படிப்பா அந்த மனுஷன் புஷ்அப் எடுக்கிறாரு, புல்அப்ஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாங்க தமிழகத்தில் இருக்கும் 7 கோடி பேருமே 95 வயசிலிருந்து 120 வயது வரைக்கும் வாழ்ந்து அது மாதிரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இன்டர்நெட்டிலேயே இருக்குது. இருக்கிற காய்கறிகள் இருக்குல்ல, புரோக்கலி, காலிஃப்ளவர், கருப்பு உளுந்து, பொமேகிரனேட், இதை சாப்பிட்டுட்டு ஃப்ரைடு ஃபுட்டு எதையும் சாப்பிடாம நெய்யும் ஆலிவ் ஆயிலையும் சாப்பிட்டா 85 வயசில் கூட நீங்கள் புஷ்அப் எடுக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் ஆக்டிவ்னஸ்க்கு அதுதான் காரணம், சீக்ரெட் அப்படின்றீங்களா? சீக்ரெட்டே இல்லை, நான் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். அதில் எங்கே சீக்ரெட்? நீங்கள் சரியாக சாப்பிட்டா போதும். சார், நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு அப்படியே க்யூரியஸாக இருக்குது சார், கேட்கலாமா இல்லையான்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன், தைரியமாக கேளுங்க. இல்லை சார், ஒரு விஷயத்த இந்த காலத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த மாதிரி வி ஹவ் பீன் ட்ரெயின்டு.
ஸோ எப்படி ஒரு பொருளை அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு, என்ன நடக்குது? நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்கலம்மா, இது ஃப்ரீ தான். ஏன்னா உங்கள் ஹெல்த்து 80% நன்றாக இருக்கிறதுக்கு 100க்கு 80% மார்க்கு ஹெல்த்துக்குன்னு வச்சுக்கிங்க. அதில் 2 விஷயம் ஃப்ரீ. காற்று ஃப்ரீ தானே, ஆமாம், தூக்கம் ஃப்ரீ தானே. நீங்கள் உள்குத்து இருக்குன்னு சொல்லி ஒழுங்காக தூங்க மாட்டேன்றீங்க, காற்றை சுவாசிக்க மாட்டேன்றீங்க. புரியுது. ஓகே, புரியுதா? இதில் ஒரு உள்குத்தும் இல்லை. நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க. இப்போ நீங்கள் தான் உள்குத்து வச்சுட்டு இருக்கீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னாலே கொலாபரேட்டிவ் போஸ்ட் இல்லை அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக மாற்றுறதுக்கான பிராண்ட்ஸ்க்கு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது. ஐஓவோட மைண்ட் செட் என்ன? எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை. எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றம் வரும், ஏமாற்றம் வந்தால் மென்மையான கோபம் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்கள், தேவை இருந்தால் தேடுங்கள். எங்களுக்கு அது மாதிரி நீங்கள் கண்டிஷனே கிடையாது. there is no ப்ரீ கண்டிஷன். Since we're talking about the conditions and all that, நான் லாஸ்ட் ஈவெண்ட்ல விட்னஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிராண்டை நோக்கி ஒரு விஷயத்துக்காக வராங்க, ஒரு ஈவெண்ட்டுக்காகனா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்து தான் ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நாங்கள் ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் கம்பல்ஷன்ஸே பிடிக்கிறது இல்லைம்மா, we give only ஆப்ஷன்ஸ். நான் ஒரு அடையாத ஆலமரம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு பறவைகள். அந்த பறவைகள் எப்பொழுது வேணாலும் இந்த ஆலமரத்துக்கு வரலாம். தேவையில்லாத போது பறவைகள் செல்லலாம். ஆனால் ஆலமரம் பறவைகளின் பின்னால் போகாது. போன பறவைகள் வரலாம், வராமலும் போகலாம். இதுதான் வாழ்க்கை. we like them, we want to work with them, but there is no compulsion. ஓகே, ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடித்தமான செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி கவர். ஆமாம், அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன கண்டென்ட் பிடிக்கிறதோ பிடித்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், பிடிக்காததை விட்டு விடுங்கள். தட்ஸ் a குட் மென்டாலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தபடியாக ஐஓ டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. 10,000 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐஓ 100. ஓகே, ஸோ அது முன்னாடி பண்ணுவீங்களா அதுக்கப்புறமா பண்ணுவீங்களா? நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் முன்னாலேயே நீங்கள் அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏஐயில் ஒரு அனாலிசிஸும் கொடுத்து உங்கள் உடல்நிலையை நீங்கள் எப்படி பார்த்து கொள்ளலாம் என்று புரிய வைத்து விடுவோம். முடியாதவர்கள் அன்று காலையிலே கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் முடியாதவர்கள் 2-3 நாட்களுக்குள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷன் நடந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா 72 ஹவர்ஸுக்குள்ளே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஐஓ 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அது என்ன சார்? எனக்கு 100 பயோமார்க்கர்ஸ். உங்கள் உடலிலே பொய் சொல்லாத ஒன்று ரத்தம். எல்லோருக்குமே 5 லிட்டர் ரத்தம் தான் இருக்குது. உங்கள் உடம்புலேயே 5 லிட்டர் தான். நான் கொஞ்சம் வெயிட் அதிகம், ஆனாலும் 5 லிட்டர் தான். அந்த ரத்தத்துக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால் அந்த இரத்த பரிசோதனை மூலியமாக 100 பயோமார்க்கர்ஸை பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களை சரி பண்ணிவிடுவோம். அதுவும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் சரி, உங்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணிடுவீங்க சார். கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து டெலிகம்யூனிகேஷன்லேருந்து எது எடுத்தாலும் ஒரு புரிதல் இருக்கும் என்ன நடக்க போகுது ஃபியூச்சரில். அதே மாதிரி இப்போ ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆக போகுது? ஏஐ வந்துமா இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அதை முழுமையாக நம்புகிறோம். ஏஐ வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு அதுக்காகவே ஒரு செக்ஷன் வச்சுருக்கோம். 2 ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்க சொல்கிறோம். அடுத்த 2 வருடத்துக்குள்ளே ஏஐ என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், ஆன்டி ஏஜிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம மிஷினாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஐஓவில் அப்படின்றது. இப்போ நிறைய பேர் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இதை சாப்பிட்டிங்கன்னா ஏஜ் ரிவர்ஸ் ஆகிடும், இது பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏஜ் ரிவர்ஸ் ஆகிடும். எந்த ஏஜை ரிவர்ஸ் பண்ணுறாங்கன்னு யாராவது சொல்கிறாங்களா இவங்க? ஆமாம். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் பிறந்த தேதியிலிருந்து வர வயசு இருக்குல்ல, அதுக்கு பேர் குரோனாலஜிக்கல் ஏஜ். உங்கள் இதயம் பீட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா அதுக்கு பேர் லைஃப் ஸ்பேன், இத்தனை வருடங்கள் இருந்தீர்கள். ஆனால் அது வந்து ஒரு பர்த்டே கொண்டாடத்துக்கும் பாஸ்போர்ட் வாங்கிறதுக்கும் ஆதார் கார்டுக்கும் தான் யூஸ். ஆனால் தினசரி நீங்கள் ஒரு நாள் உங்கள் சவக்குடியை நோக்கி நடக்கிறீர்கள் எல்லாருமே. 2-3 நாட்களுக்கு முன்னால் பிறந்த குழந்தை கூட நடக்குது. ஆனால் எந்த ஏஜில் அது நடக்குதுன்னா பயாலாஜிக்கல் ஏஜில். ஸோ பயாலாஜிக்கல் ஏஜின்னா என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அது வந்து உங்கள் பாடியில் ஒரு 80 பார்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அதில் எந்த பார்ட்டுக்கு ஹையஸ்ட் ஏஜோ, இப்போ உங்கள் இதயத்தினுடைய ஏஜ், உங்களுடைய ரியல் குரோனாலஜிக்கல் ஏஜ் 30 வயசு. ஆனால் உங்கள் இதயத்தினுடைய வயசு 52ன்னு வச்சுக்கிங்க. உங்கள் பயாலாஜிக்கல் ஏஜ் 52. ஆனால் உண்மையாக யோசிச்சிங்கன்னா இந்த பயாலாஜிக்கல் ஏஜும் இம்பார்ட்டண்ட் இல்லை, குரோனாலஜிக்கல் ஏஜும் இம்பார்ட்டண்ட் இல்லை.
எத்தனை வருடங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள், அதுக்கு பேர் ஜாய் ஸ்பேன். நான் ஒரு நாளைக்கு 6000 பேஜ் படிக்கிறேன் கடந்த 50 வருஷமாக. ஓகே, இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு சினிமாவை பற்றி கேட்டிங்கன்னா, அரசியலை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐம் ஜீரோ. ஓகே, எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வரைக்கும் படிக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துகிறேன். நான் செய்த தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். புதுசாக பண்ணுங்கள் நான் செய்யாத தவறுகளை. ஸோ நீங்கள் என்றைக்குமே அப்கிரேடடாக இருக்கிறது வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கீங்க. இப்போ வர ஜென்சி ஆல்ஃபாஸாக இருக்கட்டும், ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அவங்களுக்கு? த அப்கிரேட்ஸ் வாட் தே கோனா கெட்? தே வில் கெட் டெக்னாலஜிக்கல் அப்கிரேட், தே வில் கெட் பிஸ்னஸ் அப்கிரேட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவர்கள் மனநிலை மாறும். அந்த மனநிலை மாறுவதனால் உடல்நிலை மட்டுமல்ல, அவர்களுடைய வெல்த் இம்ப்ரூவ் ஆகும், திங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஆக மொத்தத்தில் எல்லாமே சேர்ந்துமா தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரும். அப்புறம் என்னுடைய ஆசை, ஓகே, இவங்க எல்லாம் இந்த பாம்பேயில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, டெல்லியில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ்ஸு இவங்கள மாதிரி கம்பீட் பண்ணி அவங்கள மாதிரி இவங்களும் ஏர்ன் பண்ணணும். அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு ஒரு முயற்சி செய்து பார்க்குது. ஸோ நம்ம ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டோம். என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்க போது, யாரெல்லாம் வரப்போகிறாங்க, அந்த மாதிரி க்யூரியாசிட்டி நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், சிவசங்கரன் சார் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு அப்படின்னாலே ஃபுட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா. சுகர் ஃப்ரீ வெரைட்டிஸ், அவ்வளோ விஷயங்கள் மக்களுக்காக நீங்கள் அவ்வளோ திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி என்ன இருக்க போகுது? இந்த வாட்டியும் 100 விதமான உணவு வகைகள் இரவு விருந்துக்கு 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கொடுக்குறோம். நெட்வொர்க்கிங் டின்னர், கலா டின்னர் கொடுக்குறோம். அதில் 15 வகையான பழங்கள் இருக்குது, சர்க்கரை இல்லாத இனிப்புகள் இருக்குது, மக்கள் விருப்பமாக சாப்பிட்ற மீன், சிக்கன், லேம்புன்னு எல்லா விதமான இறைச்சிகளும் இருக்குது. விரும்பின காய்கறிகள் நான் என்னெல்லாம் இந்த யூடியூப்பில் சொல்கிறேனோ, ஓகே, காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, உருட் டால், அவக்காடோ, ப்ளூபெரிஸ், பொமேக்ரேனேட், இது எல்லாம் இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன சாப்பிட விருப்பமோ சாப்பிடுங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு மனநிறைவாக இருக்கிறது இல்லாமல் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரும் நிறைய இருக்கு. போன முறை போட்டதுக்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால், போன முறை ஹெல்த் சமிட்டுன்னு இருந்ததுனால ஒன்லி ஹெல்த்து ஃபுட்டை தான் கொடுத்தோம். ஓகே, ஆனால் இந்த முறை வந்து இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்றோம். அதனால் இந்த ஹெல்த்து ஃபுட்டும் கொடுக்குறோம். அது இல்லாமல் 16 விதமான உயர்தர இது வரைக்கும் இங்கெல்லாம் மக்கள் சாப்பிடாத ஐஸ்கிரீம், இந்த முறை டின்னரில் 16 விதமான ஐஸ்கிரீமை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக இந்த துபாய் சாக்லேட்டுன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லையா, பிஸ்டா, குனாஃபா, பிஸ்டாச்சியோலாம், அதில் இருக்க சர்க்கரையை ரிமூவ் பண்ணி அந்த சாக்லேட் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம். அதையும் மக்களுக்கு கொடுக்கு, சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக அந்த யூனிக் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் என்றைக்குமே எங்களை மிஸ் பண்ண வச்சது இல்லை சார். அப்புறம் ட்ரிங்கில் போன முறை இந்த குர்குமின் லாத்தேன்னு கொடுத்தோம், டார்க் சாக்லேட் லாத்தே கொடுத்தோம். இந்த முறை முதல் முறையாக, உலகத்திலேயே முதல் முறையாக ஆந்த்ரோசைனன் டீன்னு ஒன்று கொடுக்குறோம். ஓகே, அந்த டீயில் 1 கிராம் ஆந்த்ரோசைனன் இருக்குது, 10 கிராம் இனுலின் சால்யூபிள் ஃபைபர் இருக்குது, ஜிஞ்சரால் இருக்குது, குர்குமின் இருக்குது, ஹிமாலயன் சால்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைம் அறிமுகம் செய்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய ரெசிபியை கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் வீட்லேயும் அதை செஞ்சு சாப்பிடலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டீ என்ன சார்? எனக்கு தலையில் இருந்து கால் வரைக்கும், முடியில் இருந்து, இதயத்திலிருந்து, மூளையிலிருந்து, நரம்பில் இருந்து, ஓகே, ஒரு 80 விதமான ஹெல்ப்பை உங்களுக்கு அது உடலுக்கு செய்யும். அதுக்காக அதை கொடுக்குது. ஆந்த்ரோசைனன் அப்படின்னு போட்டு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆந்த்ரோசைனன் நீங்கள் ஏஐ கேட்டிங்கன்னா அது என்னை விட அழகாக சொல்லும். ஸோ இவங்களுக்காக என்ன ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? அவங்களுக்கு ஒரு புது விதமான உடைகளை போட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை, புதுவிதமான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்ற ஆசை, புதுவிதமான உடலுக்கு தேவையான எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு ஆசை. எனக்கு நிறைய ஆசை இருக்குது. அந்த ஆசைகளின் ஒரு மொத்த வடிவமாக என்னெல்லாம் இப்போ கிடைக்குதோ அதை வந்து ஒரு நினைவு பொருளாக கொடுப்போம். That really sounds great, sir, actually.
ஸோ கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்கும்போது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபரை தாண்டி மனநிறைவு நிறைய இருக்கும் இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெயின் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஒரு விழாவாக இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணேன். See, I want to take this opportunity to invite all the influencers. Mark this date, November 14th. I want you to be in Leela Palace to have breakfast with me at 8 o'clock. And then attend that. You can go anytime, but make sure you have lunch and dinner also. Okay? Thank you. Thank you, sir. Influencers, நவம்பர் 14ஆம் தேதி லீலா பேலஸில் சந்திப்போம். நான் முழு நாளும் அங்கே இருப்பேன். உங்களை பார்ப்பேன். உங்களை பார்த்து உங்களுடன் பேசுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்.